கல்யாணம் முடிச்சு ஹஸ்பண்ட் என்னை கத்தார் கூட்டிகிட்டு வரதுக்காக ப்ராசஸிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மே மந்த் கல்யாணம் முடிஞ்சது, ஜூன் மந்த் என்னுடைய பர்த்டேன்றதுனால ஆசையாக கையில் மருதாணி அரைச்சி கை ஃபுல்லாக மருதாணி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாத கல்யாணம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போகிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக வேறு இருந்தேன். ட்ராவல்ஸ் கிட்ட சொல்லி தான் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஆனால் கடைசி வரையுமே ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகவே இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி 1 hour 2 ஹவருக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போவாச்சும் கிடச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கடைசி வரைக்கும் ட்ரெயின் வந்து கன்ஃபர்மேஷனாக ஆகவே இல்லை. ட்ரெயின் எடுக்க போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் வந்து விசா சென்டருக்கு வேறு போனோம், மெடிக்கல் இருக்குது, போய் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். என்னடா இது ட்ரெயின் புக் ஆகவே இல்லையே, மனசு வேறு ஒரு பக்கம் கடந்து தவிக்குது. ஏன்னா வந்து கோவிட் டைம்ன்றதுனால அப்போ பஸ்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு மணி நேரம் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் செலவு பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்காகவே போயிருக்கோம். அதுவும் டிக்கெட்டும் புக் பண்ணி அதுக்கும் காசு போட்டிருக்கோம், டிக்கெட்டும் வேறு புக் ஆகலை. முதல்ல ஓடுற ட்ரெயினில் வந்து ஹஸ்பண்ட் ஏறு என்னை பிடிச்சி ஏற வச்சு வித்தவுட்டில் போகிற மாதிரி ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டே போனோம். பேலன்ஸ் கதையை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.